ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஹண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் வெஜிடபிள்ஸ் ஒரு பெரிய கப்பில், ஆனியன் 6, டொமேட்டோ 8, பன்னீர் 1/4 கப், சால்ட், ஆயில், கரம் மசாலா பவுடர், ஜீரா, ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு 3-4 ஆனியன்ஸ் எடுத்து நல்லா ஸ்மோக் பண்ணணும். அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் அரோமா வந்து அந்த இதில் ஏறணும். அது வரைக்கும் நல்லா கேஸில் வச்சு ஃப்ளேமில் காமிச்சு ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நம்ம ஸ்மோக் பண்ண மாதிரியே டொமேட்டோவும் ஒரு 4 டொமேட்டோஸையும் எடுத்து நல்லா வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்மோக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து டொமேட்டோக்குள்ளே போகணும். அது வரைக்கும் நல்லா ஸ்மோக் பண்ணணும் ஃப்ளேமில் காமிச்சு. கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 3/4 குக் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். அதோடு சேர்த்து டர்மரிக் பவுடரையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணி வச்சுருந்த இதை பீல் பண்ணிவிட்டு, டொமேட்டோவை பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். ஸ்மோக் பண்ண ஆனியனையும் ஸ்லைட்டாக பீல் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். பண்ண டொமேட்டோ ஆனியனை கிரைண்ட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கணும். அது சைடில் நம்ம வெஜிடபிள்ஸையும் குக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பன்னீரையும் கேஷ்யூவையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஜீராவை கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். நல்லா பாயில் பண்ணணும். அதை ஸ்மெல் போகிற வரைக்கும், நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கணும். டொமேட்டோ ஆனியன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பாயில் பண்ணோன்னா அதோட ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணணும். அதோட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா கொதிக்க விடணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். செப்பரேட்டாக பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை நம்ம அந்த டொமேட்டோ ஆனியன் மிக்சரோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதை ஒரு தடவை ஒரு கொதி விடணும். இப்போ நம்ம வந்து கேஷ்யூவும் பன்னீரும் அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இப்போ இதில் ஆட் பண்ணி கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபைனல் டச்சாக ஹண்டிக்கு ஸ்மோக் பண்ணணும். அப்போ தான் அந்த கரெக்டான ஃப்ளேவர் வரும். ஸோ அதுக்கு சார்கோலை நம்ம வந்து ஃப்ளேமில் காமிச்சு அதை நல்லா பர்ன் பண்ணணும். அப்புறம் அந்த சார்கோலை ஒரு கப்பில் எடுத்து வச்சு அந்த கப்பை வந்து ஹண்டியில் மேலே வச்சு அதுக்கு ஒரு 1 ட்ராப் கீ விட்டால் ஸ்மோக் நல்லா ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக் வந்த உடனே லிட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஸ்மோக்லாம் நல்லா போனதுக்கப்புறமா லிட்டை எடுத்துட்டு நம்ம அந்த சார்கோல் கப்பை வெளியில் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், ரா கேப்சிகம், தென் ஆனியன், டொமேட்டோ,
எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணணும். இது எதுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் வித் ஸ்மோக் ஃப்ளேவர். ஸோ எம்மி ஹண்டி, ஸ்மோக்டு ஹண்டி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ்.